அப்போதியடிகளின் குருபக்தி. சோழ நாட்டில் வளம் மிக்க ஊர் திங்களூர். இங்கு அந்தணர் மரபில் பிறந்தவர் அப்போதி அடிகள். எந்த தீய பண்புகளும் இல்லாதவர்கள். சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதை குறிக்கோளாக கொண்ட இவர் ஒரு முறைகூட பார்க்காத திருநாவுக்கரசரை தன் குருநாளாக எண்ணி தான் நடத்தி வந்த தண்ணீர் பந்தல், தர்மசத்திரம் அனைத்திற்கும் அவரின் பெயரையே சூட்டியிருந்தார். தன் குழந்தைகளுக்கும் மூத்த இளைய திருநாவுக்கரசே என்று பெயரும் சூட்டினார். ஒரு நாள் அவ்வூருக்கு வந்த சிவபக்தர் ஒருவர் அப்போதைய அடிகளின் தண்ணீர் பந்தலை கண்டு வியந்தார். பின் வீட்டுக்கு சென்றார். அப்போது அன்போடு உபசரித்த அப்போதைய அடிகளிடம், நீங்கள் ஏன் திருநாவுக்கரசு என்று எல்லாவற்றிற்கும் பெயர் சூட்டியிருக்கிறீர்கள் என்று கேட்டார். சிவபக்தரான நீங்களே இப்படி கேட்கலாமா என்று கேட்டதோடு திருநாவுக்கரசரின் பெருமைகளை விளக்கினார். உடனே அந்த சிவபக்தர், தாங்கள் கூறிய நாவுக்கரசு என்னும் சிறியவன் நானே என்றார். அப்போதைய அடிகள் ஆனந்த கண்ணீர் பிறகு அவரை வணங்கினார். மனைவி மகன்களும் ஆசி பெற்றனர். பிறகு சாப்பாடு தயாராகியது. அதற்குள் திருநாவுக்கரசர் சிவதர்சனம் செய்ய கோயிலுக்கு புறப்பட்டார். அவர் வருவதற்குள் அப்போதைய அடிகளின் மூத்த மகன் வாழை இலை பறித்து வர தோட்டத்திற்கு சென்றான். அப்போது பாம்பு ஒன்று தீண்ட அவன் உயிர் நீத்தான். திருநாவுக்கரசர் வருவதற்குள் இறந்த சிறுவனை பாயில் சுருட்டி அப்போதைய அடிகள் மறைத்து வைத்தார். சோகத்தை அடக்கி மகிழ்ச்சியை வரவழைத்தபடி உணவு பரிமாறினார். குறிப்பை அறிந்த அவர், மூத்த மகன் இங்கே என்று கேட்டார். அவன் உதவ மாட்டான் என்று தெரிவித்தார். சந்தேகமடைந்த அவர் உண்மையை சொல்லும்படி வேண்டினார். அப்போதைய அடிகள் நடந்ததை சொல்ல, என்ன காரியம் செய்தீர்கள்? உடனே சிறுவனின் உடலை எடுத்துக்கொண்டு சிவன் கோவிலுக்கு வாருங்கள் என்று கூறினார் திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொலாம் இடு வெண்தலை கையது, ஒன்று கொலாம் ஊர்வது அவர் ஊர்வது தானே என்னும் பதியத்தை பாடினார் திருநாவுக்கரசர். என்ன ஆச்சரியம்! சிவனருளால் சிறுவன் எழுந்தான். அதிசயத்தை கண்ட அந்த ஊர் மக்கள் மெய் மறந்தனர். குரு பக்தி கொண்ட அப்போதைய அடிகளின் குரு பூஜை தை மாதம் சதய நட்சத்திரத்திலிருந்து இன்றும் எல்லா சிவன் கோவிலும் நடக்கிறது. இன்னே அப்போதைய அடிகளின் குரு பக்தி.